வணக்கம். தமிழக வெற்றிக் கழக செய்திகள். தலைவர் விஜய் அவர்கள் மார்ச் 5ஆம் தேதி அல்லது 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சுயத்தை துவங்க இருக்கிறார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஏன்னா எப்படி அடுத்த வருஷம் 26 மே மாதம் வந்து தேர்தல் வந்துடும். அதனால் இப்போவே சுற்றுப்பயணத்தை ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு அப்புறமா தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்துக்கணும். அதுக்கு முன்னால் மக்களை சந்தித்து மக்கள் குறைகளை கேட்கணும். நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது. ஒரு வருஷம் ஆகி இன்னும் வந்து பார்க்கலையே, பனையூர்லேயே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து மக்களை சந்தித்து மக்கள் நலத்தை குறைகள் அஞ்சு என்னென்ன தொகுதியில் என்னென்ன இருக்குங்கிறத மாவட்ட செயலாளர்கள் பார்த்து வச்சுப்பாங்க. அதெல்லாம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த தொகுதியில் என்ன செய்யணுங்கிறதையே பிரச்சாரத்திலேயே சொல்லிடுவார் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கன்ஃபார்ம் 5ஆம் தேதி மார்ச் 5 அல்லது 6 பிரச்சாரத்தை துவங்குகிறார். ஜனநாயகம் படம் வந்து பாதி படத்துக்கு முடிஞ்சிடுச்சு, இன்னும் இருக்குது. அது அப்புறம் இதில் முதல்ல ஒரு பிரச்சாரம் ஒரு ரவுண்டு அடிச்சிடாரு தமிழ்நாடு முழுவதும். தமிழ்நாடு முழுவதும் வேனில் தான் வருவார். எல்லா இடத்துக்கும் போய் வர மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சியாக அவரை வரவேற்று எல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் இந்த முட்டை வீசுகிறாங்க அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் யூடியூப் இப்போ ரொம்ப சாதாரணமாக போச்சு. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுகிற மாதிரி கூட எதையா ஒன்று போட்டு வியூஸ் ஏற்றுறக்கா எதாவது போடுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. நான் யூடியூப்பில் தான் பேசுகிறேன், அதனால் சொல்லலை. ஒரு சிலர் பொய்யை பிரச்சாரமாக பண்ணிங்க ஜெயிக்கிறவங்க, உண்மையை சொல்கிறவங்களும் இருக்காங்க, பொய்யை சொல்கிறவங்களும் இருக்காங்க. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னால் போட்டேன், கெஜ்ரிவால் தோக்குறாரு அப்படின்னு போட்டிருந்தேன். என்னுடைய வீடியோவில் கெஜ்ரிவால் தோப்பார், பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு போட்டிருந்தேன். வெற்றி பெற்றா என்ன, கருத்து கணிப்பாக இருந்தாலும் அதை படிச்சுட்டு நல்ல முறையில் பேசணும். ஈரோட்டில் ஜீமானுக்கு வாய்ப்பு இல்லை, டெபாசிட் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு தான் போட்டிருந்தேன். ஏன்னா பிரச்சாரத்தை மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு முன்னால், அதுக்கு ஒரு 8 நாளைக்கு முன்னால் போட்டேன். என்னாச்சு, அது மாதிரி பொய் சொல்கிறவங்களும் இருப்பாங்க, உண்மை சொல்கிறவங்களும் இருப்பாங்க. நேர்மையாக யார் நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மதிப்பு அதிகமாக இருக்கும். அது பொய் பிரச்சாரம், அதெல்லாம் நம்பாதீங்க. முட்டையை அவங்க வீசுகிறாங்கன்னா நம்ம என்ன பிடிக்காம இருப்போம்? முட்டையை வீசுகிறாங்கன்னா நம்ம கேட்ச் பிடிச்சி ஆம்லேட் போடுவோம். எதுக்கு? ஓகே, இந்த மகிழ்ச்சியான செய்தியை தெரியும். மார்ச் 5 அல்லது 6ஆம் தேதி பிரச்சாரம். தேமுதிக பிரேமலதா இருக்காங்களே, அவங்க கூட சொல்லியிருந்தாங்க அடிக்கடி பேச ஒரு 5 இருக்கார், பிரச்சார காலத்துக்கு பேசணும் அப்படின்னு. எங்கள் வீட்டு பிள்ளை அவர் பேசுகிறவங்கள நானும் ரொம்ப விருப்பமாக ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மிக்க அவங்க சொல்கிறது கரெக்டு தான். பிரச்சாரத்தில் இறங்கி பண்ணாத்தே மக்களிடம் சேர்ந்து அடையும் எல்லா திட்டங்களும். ஏன்னா படித்த மக்கள் எங்கேருந்து வேணாலும் பேசுகிறத வச்சு தெரிஞ்சுக்குவாங்க. மீதி ஏழை விவசாயிகள் மக்கள் விஜய் ரசிகர்கள் ரொம்ப இருக்காங்க, கிராமங்களில் இருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு எளிய முறையில் ஊர்களில் போய் வேனில் பிரச்சாரம் பண்ணாதே அவங்களுக்கு தெரிய வரும். அதனால் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டாரு, இன்னும் வல்ல போனதுக்கு நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் எல்லோரும் வரவேற்க தயாராக இருங்கள். மார்ச் 5, 6 முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்பது உறுதியான செய்தி. இதற்கான ஏற்பாடுகளை ஆதவர்ஜன் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆதவர்ஜனாத அது தொகுத்து எந்தெந்த ஊர் வழியாக எப்படி போகுதுன்னு அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதேபோல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தொடர்ந்து தாவேக்கா செய்தி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.